வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி வீட்டில் கிச்சன்லலாம் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு 5 பொருள் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன, அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் பார்க்கலாம். இது போல் பெரிய சைஸு டோரு, கண்ணாடி டோரு எங்கள் ஹாலில் இருக்குது. அதுக்கு வெளியில் நான் கர்டன், பால்கனியில் க்ரில்லில் கர்டன் போட்டிருந்தாலும் வெயிலோட உஷ்ணம் தாங்க முடியல, வெப்ப காற்று வருது. அதுக்காக நான் எல்லா ஜன்னலுக்கு எல்லாத்துக்கும் கர்டன் போடுறதுக்கு நமக்கு ஆள் தேவைப்படாது. இதுக்கு நம்மளே பண்ணிக்கலாம், செலவும் குறையும், ட்ரில்லிங் எல்லாம் கம்மியாகும். நம்ம ட்ரில்லிங்கே பண்ண வேண்டாம். வீடு மாற்றுறவங்களா இருந்தால், ரெண்ட் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். செல்ஃப் அட்ஹெசிவ் இதுதான், கர்டன் ஹோல்டர் தான் வாங்கியிருக்கேன். அதுவும் நம்ம சாதாரண எலக்ட்ரிக்கல் பைப்பு 40 ரூபா தான் ஆகுது. ஒரு ஃபுல் லெங்க்த்தே 35 40 ரூபாய்க்குள்ளே ஆகுது. அதுவும் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் விருப்பப்படுறீங்களோ இந்த செல்ஃப் அட்ஹெசிவ் கர்டன் ஹோல்டரோட ராடு ஹோல்டரோட வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒட்டி நீங்கள் எங்கே வேணால் போட்டுக்கலாம். எங்கள் ஹாலு கிரே கலர், அதுக்காக இது அமேசானில் பார்த்து சூஸ் பண்ணேன். ரொம்ப அழகாக இருக்குது. மரமும் ப்ளூ கலரில் 2 சைடு பார்டருமா ரொம்ப ஜோராக இருக்குது. இது தான் நான் 4 அட்ஹெசிவ் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணி இதை போல் மாட்டி விட்டுருக்கேன். உங்களோட இதில் வீட்டில் இதே மாதிரி ஜன்னலில் எல்லாத்துக்கும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் அழகாக ஒட்டி விட்டுறலாம். நான் அது போல் ரூமில் எல்லாமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செலவு ரொம்ப கம்மி. இது போல் அழகாக கிரே கலருக்கு ப்ளூ கலர் ரொம்ப அழகாக மேட்ச் ஆச்சு. இதை போல் நீங்கள் ஜன்னலில் உள் பக்கத்தில் நீங்கள் கர்டன் போடுறதா இருந்தாக்கா இதை மாதிரி டென்ஷன் கர்டன் ஹோல்டர் இருக்குது, ராடு இருக்குது. அதை நீங்கள் அதிலையே வச்சு ஸ்க்ரூ டைப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 வாலுக்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரியே நீங்கள் ராடை ஈஸியாக ஃபிக்ஸ் பிளாஸ்டிக் பைப்பு தான் அது, அழகாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் வெளியில் விடுங்க. அளவு பார்த்து கட் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி உங்கள் ரூமோட கலருக்கு தகுந்த மாதிரி கர்டன்ஸு வாங்கி நீங்கள் சுலபமாக நீங்களே இந்த ராடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பைப் பாருங்கள், ஒரு இன்ச்சு அளவுக்கு வெளியில் நீட்டி இருக்கும்போது வச்சிங்கன்னா அதில் நமக்கு வெளியில் உருவிட்டு வராது. இது பர்பிள் கலருக்காக நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். பர்பிள் கலர் தான் எங்கள் பெட்ரூமோட கலர். இப்போது இதை வச்சு எங்கள் கிச்சனில், மாடுலர் கிச்சனில் கர்டன்லாம் போட போகிறதில்ல, இருண்டு போயிடும். அதனால் இந்த சீனரிஸோடு சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் க்ளவுஸு, க்ளீனிங் க்ளவுஸு, இட்லி துணி இதை மாதிரி காய வைக்கிறதுக்கு இந்த டென்ஷன் ராடையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த ராடு இது போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இப்படித்தான் வச்சுருக்கேன் கிச்சனில். இது ஈஸியாக காஞ்சிடும். நமக்கு ட்ரை பண்ணுறதுக்கு எதையும் தேடிகிட்ருக்க வேண்டாம். பக்கத்துலேயே காய வச்சுட்டா கிச்சனில் ஈஸியாக எடுத்துக்கலாம், நல்லா காஞ்சிடும். இதை இப்படி தான் வச்சு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது எங்கள் கிச்சனில் நான் என்ன எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது மாதிரி ஒரு அழகான ட்ரே, எனக்கு இந்த கலர் ட்ரே ரொம்ப பிடிக்கும். இது மணி பிளான்ட்டு, உள்ளார கலர் ஃபேபிள்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம மேடை மேலெல்லாம் கவுண்டர் டாப்லலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம டிஷ்வாஷர் டேப்லெட்ஸு, இது போல் ஸ்டீல்ஸு ப்ரஷ்ஷஸ்ஸு இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அதே போல் ஃபாயில் பேப்பர், ஃபுட்டு அந்த ஃபாயில் பேப்பரை இந்த டீ பாக்கெட்டில் வர அட்டைப்பெட்டியில் தான் வச்சுருக்கேன். இது எதாவது சிசர்ஸு நம்ம கட் பண்ணி ஷார்ப் பண்ணிக்க கொள்ள யூஸ் பண்ணிக்கலாம், தூக்கி எறிய வேண்டாம். அதுபோல் இது 99 மார்க்கெட்டில் தான் வாங்கினது.
ரொம்ப வருஷமாக 4 வருஷமாக இந்த வீடு வந்ததுலேருந்தே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் இந்த இடி உரலில் இது மாதிரி ஒரு ஃபுட்டு கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். இது ஸ்வீட் பாக்ஸ் தான். அதில் மேலே பேபிஸ்க்கு வர வைப்ஸுக்கு வர இதை கட் பண்ணி ஒட்டி இது போல் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு இந்த கார்னரில் வச்சுட்டேன். அடுத்து நான் காமிக்கிற இந்த 3 ஐட்டம் ரொம்ப யூஸ் ஆகுது. இது போல் நம்ம சிங்கில் உள்ள அடியில் பாத்திரம் போட்டிருந்தாலும் இந்த ரோல் பண்ணிக்கலாம். இதை ஸ்டீல் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், ரொம்ப யூஸ் ஆகுது. இது மாதிரி வச்சுட்டு இது மேலே கூட நம்ம பாத்திரம் அடுக்கிக்கலாம், காய்கறி கட் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படாதப்ப நம்ம சுருட்டி வச்சிடலாம். இல்லை பாத்திரம் கழுவுறதுன்னா சைடை சுருட்டிட்டு அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். இந்த மேட்டு பாருங்கள், இதுவும் அமேசானில் வாங்கினது தான். இந்த மேட்டு ரப்பர், கீழே ரப்பர் இருக்குது. நம்ம சிங்கோட சைடு டேபிள் வந்து நமக்கு அடிக்கடி உப்பு கரை படிஞ்சு வீணாயிடும். இது தண்ணி பட்ட உடனே நல்லா அப்சார்ப் பண்ணிக்குது, கீழே வருவதே இல்லை. அதே சமயம் எனக்கு நம்மளோட சிங்கோட சைடு ட்ரே வந்து வீணாகிறதில்ல, நல்லா இருக்குது. இதை கழுவுறது ரொம்ப ஈஸி. தண்ணி இப்படி போட்டு நீங்கள் அப்படியே வைப்பரால் வைப் பண்ணி எடுத்துட்டாலே நல்லா காஞ்சிடுது கொஞ்சம் நேரத்தில். இது மேலே நீங்கள் கூடையை வச்சு கூட பாத்திரத்தை அடுக்கிக்கலாம். அப்புறம் அப்படியே வாஷ் பண்ணி நீங்கள் காய வச்சுக்கலாம். சீக்கிரமாகவும் காஞ்சது பாருங்கள். கீழே கொஞ்சம் கூட தண்ணி வரதில்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கு கொஞ்சம் அகலமாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது எனக்கு டேப்புக்கு அடியில் தண்ணி வடிஞ்சு இந்த இடம்லாம் உப்பு கரையாயிடும் சைடு, அதுக்காக வாங்கினது தான் இது. இது போல் இதில் நடுவில் ஒரு ஹோலோடு வருது. அதில் இந்த பைப்பை அப்படி வச்சுட்டு இதை வச்சிட்டோன்னா அந்த பக்கம் வழிகிற தண்ணியெல்லாம் அங்கே போய் கலெக்ட் ஆகிறதில்ல. அதனால் சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் உப்பு கரை படியாமல் இருக்கும். இந்த 3 இந்த சிங்க்குக்காக வாங்கினது தான். இதை யூஸ் பண்ணும்போது, இந்த கிரில்லை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இடமும் யூஸ் ஆகுது. இந்த ஸ்பாஞ்சு 3 in 1 நல்லா 3 வருது ஒரு பேக்கில். தண்ணி நல்லா அப்சார்ப் பண்ணுது. எங்கேயா தண்ணி கொட்டிட்டோம், பால் பொங்கி வழிஞ்சிடுச்சு, டக்குன்னு துடைக்கிறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகுது. அப்படியே புழிஞ்சி எடுத்துடலாம். காஞ்சா முறப்பாக இருக்கும், ஆனால் தண்ணி பட்ட உடனே சாஃப்டாகிடுது. இது முன்னாடியே நான் சொன்னது தான், என் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸ்க்ரப்பர் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். நான் சோப் டிஷ் வைக்கிறது, ஸ்க்ரப்பர் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவுக்கு அப்புறம் சொல்ல இருக்கேன். கேன்சருக்கான நான் எப்படி போராடுறோம், என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்ல இருக்கேன். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.